அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொட்டாசு உரத்தின் விலை உயர்வு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மூட்டைக்கு 640 ரூபாயிலிருந்து 680 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொட்டாசு மூட்டையின் உரத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உரக்கடைகளாக இருக்கட்டும், உரம் விற்பனை செய்யக்கூடிய டீலர்ஸ்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து 1050 ரூபாய்க்கு கொள்முதல் பண்ண பொட்டாசை அதே ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொடுங்க. இப்போ புதுசாக நீங்கள் கொள்முதல் பண்ணக்கூடிய பொட்டாசை மட்டும் புது விற்பனை ரேட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் பெற்ற உர விற்பனையாளர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டாசு உரத்துக்கு மாற்று உரம் என்ன பயன்படுத்தலாம்? இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, 20க்கு 20 யூரியா, இது மாதிரி பொட்டாசு உரத்துக்கு மாற்று உரம் என்ன பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உரங்கள் கூடயே வந்து பார்த்திங்கன்னா கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மியான விலை இருக்கக்கூடிய உரங்களை வாங்கி அது கூட இவங்க கொடுக்கக்கூடிய அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆல் 19 CNலாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி உரங்களை வந்து நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்துவோம் இல்லையா, அது மாதிரி உரங்களை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? அதாவது பார்த்திங்கன்னா CN ஆல் 19 தவிர்த்து வேறு என்ன உரங்கள் அது மாதிரி இருக்குது, என்னென்ன விலைகள், அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன முறைகளை அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க. வருடம் நீங்கள் கொடுக்கக்கூடிய பொட்டாஸோட அளவை விட இந்த வருடம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கிட்ட வேண்டுகோள் வச்சுருக்காங்க. இதுக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் உரத்தை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கடா அவங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயத்தை டிபெண்ட் பண்ணியே மூவ் ஆகும். இந்த வருஷம் எங்களுக்கு இவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இத்தனை ஆயிரம் மெட்ரிக் டன் யூரியா தேவைப்படுது, இத்தனை ஆயிரம் மெட்ரிக் டன் காம்ப்ளெக்ஸ் 20 தேவைப்படுது, இத்தனை ஆயிரம் மெட்ரிக் டன் NPK உரங்கள் தேவைப்படுது, இத்தனை ஆயிரம் மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொட்டாசியம் உரம் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொட்டேஷன் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட கொடுப்பாங்க. ஃபெர்டிலைசர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபெர்டிலைசர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே விற்பனைகள் நடக்கும். இப்போ யூரியா டிமாண்ட் வந்தது கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு அதாவது யூரியாவோட பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்மியான அளவில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா யூரியாவோட பயன்பாட்டை குறைக்கணுங்கிறதுக்காக கம்மியான அளவில் கொடுத்துருந்தாங்க. டாபிக் மாறுது, நம்ம அங்கே நேராக பொட்டாஸ்க்கு வந்துடும். அப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 20,000 மெட்ரிக் டன் வருஷம் கொடுக்கறத விட அதிகமாக தேவைப்படுது, அதிகமாக ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. அவங்க நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி புதுசாக வரக்கூடிய உரங்களோட விலைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1700 ரூபா ஃபார்மர்ஸ்க்கு ரீச் ஆகும். அது பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ்ட்டை விற்பனை செய்யக்கூடிய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1700 ரூபா சொல்கிறாங்க. அப்படி இது 1700 ரூபாயா இருந்தால் உண்மையிலே விவசாயிகள்கிட்ட வந்து சேர்றப்ப அது என்ன ரேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா IPL கம்பெனி பொட்டாஸ் தான் எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் பொட்டாசியம் லிமிடெட், அதாவது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபெர்டிலைசர் டிபார்ட்மெண்ட்டில் டைரெக்டாக லிங்கில் இருக்கக்கூடியது இந்தியன் பொட்டாசியம் லிமிடெட். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1700 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசை உற்பத்தி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க விவசாயிகள்கிட்ட 1700 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய விலையில் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டீலர்ஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஒரு 1000 மெட்ரிக் டன் சம்திங் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட இருந்து சப் டீலர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வரும். அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் சப் டீலர்ஸ் வருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1400 ரூபாய்க்கு இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா பொட்டாசியம் கம்பெனி 1400 இல்லை 1300 கொடுக்குறாங்கன்னா சப் டீலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது 1400 ரூபா 100 ரூபா ப்ராஃபிட் வச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா டீலர்ஸ்ட்டை கொடுப்பாங்க. அந்த இடத்துல டீலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா லாபம் வைப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1450 இல்லை 1475க்கு ரீச் ஆகிடும். சப் டீலர்ஸ்லேருந்து டீலர்ஸ்ட்டுக்கு வரும். இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டீலர்ஸ்லேருந்து சப் டீலர்ஸ்ட்டு வர இடத்துல இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூட்டையை லோடிங் பண்ணி அன்லோடிங் பண்ணி லோடிங் பண்ணுவாங்க. அங்கேருந்து வரக்கூடிய மூட்டையெல்லாம் இறக்கி ஒரு குடோனில் அடிக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஏற்றுவாங்க. இதில் ஏற்றுக்கூலி இறக்குக்கூலின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த குடோனில் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1550 ரூபா இல்லை 560 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இவங்களுக்கே. அடுத்தது இந்த சப் டீலர்ஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இல்லை ஒவ்வொரு வட்டத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீலர்ஷிப் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வரப்போ அங்கே ஒரு 70 ரூபா 80 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதுன்னு சொல்லி வந்துடும். அப்படி பார்க்குறப்ப விவசாயிகிட்ட பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து இந்த உரக்கடைகள்னு சொல்கிறாங்க அந்த கடைகளுக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா 1700 1730 அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் வந்து நிற்கும். பார்த்திங்கன்னா 1700 இவங்க கைக்கு வருது அப்படிங்கிறப்ப இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்த உரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் கொடுக்கணும், இறக்குக்கூலி ஏற்றுக்கூலி கொடுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1730 இல்லை 740 பக்கமாக வந்துடும். அதற்கு மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டைக்கு 20 30 ப்ராஃபிட் வச்சு தான் விற்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம விவசாயிகளோட கைகளுக்கு வரது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1750 இல்லைனா 1770 இந்த ரேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து சேரும். கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விலையில் இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 50 ரூபா 20 ரூபா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா உரக்கடைகளில் கிடைக்கும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்கு. நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சரி ஓகே, நம்ம வந்து உர விலைகள் என்ன விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்துட்டோம். இது ஏன்டா இவ்வளோ டிமாண்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். இது இவ்வளோ டிமாண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய இந்த பொட்டாசியம் உரம் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியிலங்கிற பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் ரொம்ப ஆழத்தில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறைகள் இல்லை ராக்ஸ் இதுமாரி ஒன்று இதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டாசியம் உரத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுக்கிறாங்க. இப்போ கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இப்போ 20,000 டன் மெட்ரிக் டன் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா 10,000 மெட்ரிக் டன் தான் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ண முடியுது. அப்படி இருக்கிறப்ப யூரியாவோட தேவைகள் இப்போ பொட்டாசியோட தேவைகள் அதிகமாகிட்டே இருக்குது, ஆனால் உற்பத்தி பண்ண முடியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலை உயர்வு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொட்டாசியம் உரம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி நோண்டி மட்டும்தான் எடுக்க முடியுமா, அதை பார்த்திங்கன்னா பாறைகளை உடச்சி இதுமாரி தான் எடுக்க முடியுமானா கிடையாது. அது பார்த்திங்கன்னா ட்ரில் மாதிரி பண்ணி அந்த ட்ரில்லில் வந்து பார்த்திங்கன்னா சுட தண்ணியை உள்ளே அனுப்பினா ஆட்டோமேட்டிக்காக பொட்டாசியம் உரம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துடும். இப்படி ஒரு சில முறைகளையும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பொட்டாஸ் உற்பத்தி பண்ணுறது கையாண்டுக்கிட்டு வராங்க. அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமான முறையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பொட்டாசியம் உரத்தோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உயர தான் போகுது. இதற்கு மாற்றாக நம்ம வேறு என்ன உரங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 26 உரங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 16 சொல்லி இருக்கும் அது பயன்படுத்தலாம். இல்லைனா 17க்கு 17 NPK அது பயன்படுத்தலாம். இப்படி ஏகப்பட்ட உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் உரத்துக்கு மாற்றாக இருக்குது. பொட்டாசியோட உர விலை ஏறிடுச்சு, அப்போ பொட்டாசத்தோட கண்டென்ட் இதில் இருக்குது, இதோட விலைகள் ஏறாது அப்படின்னா கண்டிப்பாக இதோட விலைகளும் ஏறாத இருக்காது. ஆனால் பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 600 700 வந்து மூட்டைக்கு ஏறி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ 10க்கு 26 விலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ஏறும். அதேமாரியே ஆல் 16 அதோட விலைகள் ஒரு 50 ரூபா 100 ஏறும். அதேமாரியே 17க்கு 17 விலைகளும் கொஞ்சம் ஏறும். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியத்தோட கண்டென்ட் இருக்குது. ஒரு விஷயத்தை விவசாயிகள் புரிஞ்சுக்கணும், பொட்டாஸ் விலை ஏறுது அப்படின்னா அது பொட்டாஸ்க்கு மட்டும் கிடையாது, பொட்டாஸோட கண்டென்ட் எது இதிலெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்வு வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1700 வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் உரம் சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த 20க்கு 20 காம்ப்ளெக்ஸோட உரத்தோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா 1400 வருது. அது யாருமே பேசலாம். காரணம் என்ன அப்படின்னா பொட்டாஸோட விலை ஏறுது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக காம்ப்ளெக்ஸு பொட்டாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய உரங்களோட விலைகளும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏறும். ஏன்னா அதில் பொட்டாஸோட கண்டென்ட் இருக்குது. ஸோ அது யாருக்கும் பெருசாக தெரியல, ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்வு இருக்குது கண்டிப்பாக. இப்போ அதுக்கு மாறுதல் உரம்னா 10க்கு 26 16க்கு 16 17க்கு 17 இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வயல்களில் தூவுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக என்ன பண்ணலாம், அதாவது பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர்னு சொன்னீங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால்வார்ட் கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா 0.6.42 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1300 1400 வரைக்கும் இருக்கும் 1 லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூரியா எடுத்து யூரியா கூட இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வயல்களில் போட்டிங்க அப்படின்னா நல்லா ரிசல்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டால்வார்ட் கம்பெனியில் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே, என்னால் வந்து பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்த முடியாது, ஏன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 0.642 அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து வேறு எதுலேயும் பொட்டாசியோட கண்டென்ட் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னால் பொட்டாசியம் அந்த இது வந்து வாங்கி போட முடியாது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ மூட்டையாக தான் நீங்கள் வாங்கி போடணும். பார்த்தீங்கன்னா 1345 பொட்டாஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்பில் விடுவாங்க இல்லையா, ஸோ அந்த பொட்டாஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி அதுவும் முடியலை அப்படின்னா 0.5334 பயன்படுத்தலாம். அதுவும் முடியலை அப்படின்னா 0.50 ஒன்று முடியும், 50ன்னு சொல்ல முடியும், 0.0.50 அதை பயன்படுத்திக்கலாம். அதுவும் முடியாதுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல் 19 பயன்படுத்திக்கலாம். இந்த உரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்ட உரங்கள் தான். அதாவது பார்த்திங்கன்னா பொட்டாசியம் உரம் இல்லாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியத்தில் கொடுக்கக்கூடிய 100% ஆஃப் ரிசல்ட் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. ஒரு 80% ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இப்போ டிமாண்ட் இப்போ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வேறு என்ன உரங்கள் பொட்டாசுக்கு பதிலாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு வீடியோவில் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். பதில் சொல்லாத இருக்க மாட்டேன். ஸோ விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து பொட்டாஸ் உரத்துக்கு பதிலாக நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 10-26 பயன்படுத்திக்கலாம். அப்படி 10-26 பயன்படுத்த முடியல அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 13-45 பயன்படுத்திக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோ மூட்டையில் தண்ணியில் கலந்து விடுறதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை உரங்களோட கலந்து போகிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி அதுவும் முடியல அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 0642 லிக்விட் ஃபெர்டிலைசரை வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.